Gentle ladies and gentlemen, in the Black Sheep Sports World Test Championship, Border Gavaskar Trophy 2020 and 21 Adelaide Day Night Test match ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ இது அண்ட் அது மட்டும் கிடையாது. இது அதில் டே நைட் டெஸ்ட் மேட்சோட டே ஒன்னோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூவும் சேர்த்து பார்க்க போகிறோம். அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் அதையும் பார்க்க போகின்றோம். ஸோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் சம்மர் இஸ் பேக். ஸோ லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியன்ஸ் கண்டிப்பாக இந்த சம்மரை மறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் அங்கே போயிட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை வரலாற்றில் முதல் முறையாக வின் பண்ணி அவங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு ஆஸ்திரேலியன் சம்மராகவும் அண்ட் இந்தியனுக்கு இதுவும் மறக்க முடியாத ஒரு ஆஸ்திரேலியன் சம்மராகவும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பட் இந்த தடவை ஸோ ஃபுல் ஸ்ட்ராங்காக ஆஸ்திரேலியன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி சில பல காயங்கள் அண்ட் சில பல புதுமுகங்கள் உள்ளவும் வரவும் போகிறாங்க. அண்ட் விராட் கோலி அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதுனால அவர் போக போகிறாரு. ஸோ ஹிட்மேன் உள்ளே வர போகிறாரு. அண்ட் அதை தாண்டி இப்போ இந்தியன் டீம் அவங்களோட 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எக்கச்சக்கமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பக்கம் சச்சின் டெண்டுல்கர் வர்சஸ் மேக்ரா, சச்சின் டெண்டுல்கர் வர்சஸ் வார்னே அப்படின்னு களை கட்டிய அந்த ஏரா இப்பயும் அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. விராட் கோலி வர்சஸ் ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு இப்போ வந்திருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேசவும் போகிறோம். 11 பற்றி பேச போகிறோம். அண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியன் டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்தியன் டீமில் 11 எப்படி இருக்குது, ஷா உள்ளே வந்திருக்கிறாரு, சஹா எடுத்துருக்கிறாங்க. இந்த பக்கம் கில்லுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சோம். அண்ட் கேஎல் ராகுலுக்கும் சான்ஸ் கிடைக்கவும் இல்லை, பண்ட்டுக்கும் கிடைக்கவும் இல்லை. இப்படி நிறைய விஷயங்களை நான் பேச போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதே போல் இந்த வீடியோலையும் கீழே பதிவு பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இந்த அடியில் டே நைட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 நாட்களாகவே ஸோ பிங்க் பால்னா என்ன, அது எந்த அளவுக்கு ஸ்விங் ஆகும், எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். அடுத்ததாக இந்தியன் டீம் இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் இந்தியன் டீம் எப்படி இருக்குது, பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு தனியாக அதை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். அண்ட் ஆஸ்திரேலியன் டீம் எப்படி இருக்கிறாங்க அண்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். பட் அதில் விட்டு போன கொஞ்சம் விஷயங்களை ஏற்கனவே அந்த 3 வீடியோலையுமே நம்ம நல்லா கவர் பண்ணிட்டோம். இன்கேஸ் அது ஒரு ப்ரிவியூவாக இருந்ததுன்னா ஒரு 50 நிமிஷம் வீடியோவாக வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீடியோக்களோட டியூரேஷன்ஸ் அண்ட் அதில் பேசப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அண்ட் இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் அதில் பேசப்படாத சில பல விஷயங்கள். அதுக்கப்புறம் 11 வேறு இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், எப்பவுமே இந்த டாஸ் போடும்போது தானே 11 அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ என்ன அது புதுசாக அப்படின்னு கேட்கும்போது ஆஸ்திரேலியாலையும் இங்கிலாந்துலையும் அது எப்பவுமே அப்படி தான். மேட்சுக்கு முந்தின நாள் சாயங்காலம் ஸோ அவங்களோட 11 மேக்ஸிமம் அவங்களோட 13 மெம்பர் ஸ்குவாடை வச்சு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு டீமுகளும். ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அதில் தான் சர்ப்ரைஸாக இருக்குது. பட் இந்தியன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஷா உள்ளே வந்திருக்கிறாரு, ஸோ விருதிமான் சஹா உள்ளே வந்திருக்கிறாரு. இந்த விஷயங்களை நம்ம பின்னாடி பேசலாம். ஏன் முதல்ல நம்ம ஆடியலோட பிச் ரிப்போர்ட் அண்ட் வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மழை இல்லை. ஸோ ஆஸ்திரேலியன் சம்மர் தான் பேர். பட் அடிலையில் எப்போ டெஸ்ட் மேட்ச் நடந்தாலும் அட்லீஸ்ட் டே 1 மழை குறுக்கிட்டுரும், அடுத்து டே 4 டே 3 எங்கேயாச்சும் ஒரு மழை கண்டிப்பாக குறுக்கிட்டுரும். பட் ஆனால் இந்த மேட்சுக்கு முந்தின ஒரு 2-3 நாட்களுக்கும் மேட்சுக்கு அப்புறம் ஒரு 3 நாட்களுக்கு அப்புறமும் மழை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயில் நல்லா காட்டவும் போகுது. அதே போல் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ 8 மில்லிமீட்டர் அளவுக்கு கிராஸ் அதாவது புல்லை வளர விட்டுருக்காங்களாம். ஸோ வெயிலும் அடிக்க போகுதுங்கிறதுனால ஸோ ட்ரை ஆகும். அருளையில் ஆல்ரெடி ஒரு டே 3-4க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் டேர்ன் ஆகும். ஸோ பிங்க் பால் வேறு, ஸோ டேர்னும் பவுன்ஸும் கூடுதலாகவும் இருக்கும். ஸோ இது இங்கே பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கணும் என்னன்னா, ஸோ டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருக்குது. அதை தாண்டி 2 டீம்லேயும் ரெண்டு நல்ல விக்கெட் கீப்பர்கள் வேறு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, விருதிமான் சஹா, டிம் பெயின். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஓரளவு இந்த ஸ்பின்னர்களுக்கு சாதகமான விஷயமாகவே இருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். என்ன இந்த 8 மில்லிமீட்டர் அந்த கிராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் தான் நேற்று சொல்லியிருக்கிறோம் இல்லையா, எப்பவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஓவரில் ஒரு விக்கெட், மினிமம் ஒரு விக்கெட் இல்லை மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கூடுதலாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் நீங்கள் இப்போ ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க விக்கெட்டை இழந்துருவாங்க அண்ட் ஜெயிக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஸோ ஸ்டாட்ஸ் சொல்லுது. இந்த ஸ்டாட்ஸை நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது, அதுவும் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணால் எந்த டீமாக இருந்தாலும் முதல்ல பவுலிங் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் பிங்க் பாலை பொறுத்த வரைக்குமே.
ஷைனஸ் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியும் இருக்கிறோம். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட் அண்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், ஸோ அடியில் கொஞ்சம் தட்டையாக இருக்கும், அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னது இன்னொரு பக்கம் பெருசு. ஸோ தட்டையாக இருக்குங்கிறதுல ஸோ எங்கள் ஸ்டாமினா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 4 அதிகமாக போகாது. ஸோ 3-2 அதிகமாக ஓட வேண்டியது இருக்கும். இதில் இந்தியன் டீமில் விராட் கோலி, அஜின்கியா ரஹானே, சத்தீஸ்வர் பூஜாரா இவங்கெல்லாம் வந்து அந்த மிடில் ஆர்டரில் நல்லா ஓடிடுவாங்க. ஆனால் மேலே இருக்கிற பிருத்வி ஷா அவர்கள், ஸோ மயங்க் அகர்வால் கூட அவர்கிட்ட நல்ல ஸ்டாமினா இருக்குது. ஸோ பார்த்துப்பாங்க. ஸோ பார்க்கலாம், பவுண்டரிஸ்கள் கம்மியாக இருக்கும். ஸோ ஓடணும் அப்படிங்கிறது இந்தியன் டீமோட பேட்ஸ்மேன்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ ஃபீல்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் இதுதான் பிச் ரிப்போர்ட் அண்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போது நம்ம டீமுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல இந்தியன் டீம் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே எந்த டீம் அங்கே விளையாட போகிறாங்களோ அந்த டீம் கிட்ட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதே போல் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடுங்க, சீரியஸாக ரிஷப் பண்ட் தான் உள்ளே வருவார். கேஎல் ராகுல் இருப்பார்னு எனக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கை இருந்து, பட் கேஎல் ராகுல் எடுக்காது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொட்டேஷனில் விடணும். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட சான்ஸ்களை அவர் வந்து வீணடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதால இப்போ நல்லா ஃபார்மில் இருக்கிறாரு. இந்த பக்கம் ஒயிட் பால் அப்படிங்கிறதுனால ஒரு ரெட் பாலில் கொடுக்க விடாது. ஸோ நீங்கள் மறுபடியும் லைனில் வாங்க, லைனில் வரது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஸோ அந்த வகையில் இப்போது ஷாக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷாக்கு இது மேபி லாஸ்ட் சான்ஸாக கூட இருக்கலாம். ரோஹித் சர்மா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாக இன்கேஸ் அவர் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ பண்ணாலையோ ஸோ வெளியே எடுத்து வச்சிருவாங்க. இந்த இடத்துல கேஎல் ராகுலுக்கு அந்த 2 வாய்ப்புகளை கொடுத்துட்டு ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகளே கொடுக்காம உட்கார வைக்கிறத விட இது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். பட் ஷாவா கில்லன் வரும்போது ஸோ சாலிடாக ஒருத்தர் ஆடுறவரா இல்லை அட்டாக்கரா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே பக்கம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களை கண்டிப்பாக யோசிச்சிருப்பாரு. ஷா, கில், அதுக்கப்புறம் பண்ட்டுன்னு 3 பேரில் போயிருந்திருப்பாரு. யாராச்சும் 2 பேர் தான் எடுக்கவும் முடியும். ஸோ 2 பேர் அட்டாக்கர் இருக்காங்க. ஸோ ஒருத்தவர் அட்டாக்கராகவும் இன்னொருத்தர் வந்து எனக்கு விக்கெட் கீப்பர் சாலிடாக பண்ணுற ஒரு விக்கெட் கீப்பர் இருந்தால் பெட்டர்னு ஸோ மேபி விராட் கோலி அவர்கள் யோசிச்சிருந்திருக்கலாம். கில் அவர்கள் அடித்த டபுள் செஞ்சுரிஸுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்குறேங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் ஒரு டபுள் செஞ்சுரி வார்ம் அப் கேமில் ஒன்று அடிச்சார். அதுக்கப்புறமாக இப்போ நியூசிலாண்டில் நடந்த வார்ம் அப் கேம்ஸ்லேயே ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இப்போ இந்த வார்ம் அப் கேமில் பிங்க் பாலில் ரொம்ப நல்லா ஆடி இருக்கிறார் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஓப்பனராக இல்லைனாலுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸில் விராட் கோலி போகிறாருன்னா அந்த இடம் அவருக்கு வரணும். பட் ஆனால் இவரா கேஎல் ராகுலான்னு மறுபடியும் இவங்க தாயம் போட்டு பார்ப்பாங்க. அதில் எப்படியாச்சும் கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நான் என்ன சொன்ன மாதிரி அந்த டபுள் செஞ்சுரிஸ்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இவருக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பேக் லிஃப்ட் பிளேயர், நல்ல பேக் ஃபுட்டில் ஆடுவார், டிரைவ்லாம் இருக்குது, புல் ஷாட். ஸோ சூப்பரான பிளேயர் தாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ரெட் பாலில் பார்த்துருப்போம். அவர் நியூசிலாண்டில் அவரும் மயங்க் அகர்வால் அவர்களும் ஆனது. இந்தியன் டீமுக்கு பிரச்சனையே ஓப்பனிங் ஸ்லாட் தான். அதே போல் டெஸ்ட்டுக்கும் தேவை அந்த ஓப்பனிங் தான். ஸோ மயங்க் அகர்வால் இந்த பக்கம் பிருத்வி ஷா அப்படிங்கிறதே கொஞ்சம் பயமாக இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க ஒரு 30 பாலுக்கு மேலே நிற்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் என் மனசில் எழுந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, மயங்க் அகர்வால் கூட ஓரளவு ஒரு 40 ரன்னுக்கு மேலேயாச்சும் கொண்டு போயிடுவாருன்னு கூட வச்சுக்கோங்க. பட் ஷாக் கிட்ட இருந்து அது ரெடியாக ஆடுறது அப்படிங்கிறத தாண்டி இவர் நிற்கணுங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் நின்னாருன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். பட் ஷா மாதிரியான ஒரு அட்டாக்கர் கிட்ட இருந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கவும் முடியாது. இன்கேஸ் செகண்ட் இன்னிங்ஸில் தேவைப்பட்டால் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் இன்கேஸ் ஒரு ஃபாலோவர்லாம் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணி ஆடி யூஸே இல்லை. ஸோ நிற்கணும். ஷாக்கிட்ட இருந்து எந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் கேம் வருதுன்னு பார்க்கலாம். அதை தாண்டி அந்த பக்கம் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் அண்ட் ஹேஷல்வுட். ஸோ அதையும் தாண்டி பின்னாடி விக்கெட் கீப்பிங், டிம் பெயின் ஒரு கேப்டனா அண்ட் இப்படி இருக்கக்கூடிய இவங்களை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரே விஷயம் தான் தோணும். இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷாக் அதிகமாக வேணும். ஸோ ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக ட்ராப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அடுத்து விருத்திமான் சாஹாவை எடுத்ததுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா நான் என்ன சொன்னேன் இல்லையா, அந்த டேர்ன் அண்ட் பவுன்ஸ். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எடுத்திருப்பாங்க நான் நம்புறேன். அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் பேட்ஸ்மேன்ஸ்களுக்கு மேலே இப்போ ப்ரெஷர் போட்டிருக்கிறாரு. ஏன்னா இப்போ ரிஷப் பண்ட் ஒருவேளை இருந்திருந்தாரு அப்படின்னா ஸோ 6 பேட்ஸ்மேன்ஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அந்த ஒரு கணக்கில் தான் போயிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விருத்திமான் சஹா அவர்கள் வந்து ஒரு விக்கெட் கீப்பராக மட்டுமே பார்த்து எடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் ஒரு டே 3, டே 4, டே 5 வரைக்கும் கேம் போகுது அப்படின்னா அந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களோட டாமினன்ஸ் கண்டிப்பாக பால் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் சஹாவோட ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஸோ அவரை எடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ விருத்திமான் சாஹா கிட்ட இருந்து நம்மளுக்கு க்ளவ் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பேட்லேருந்து ஒரு 30-40 ரன் வந்துன்னா அது டீமுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கவும் செய்வாங்க. ஸோ மேலே இருக்கிற எல்லாரும் இப்போ நல்லா ஆடி ஆக வேண்டும். அதே நேரத்தில் டிம் பெயின் வர்சஸ் இந்த பக்கம் விருத்திமான் சாஹான்னு வச்சுக்கிட்டோன்னா ஏறக்குறைய ஈக்குவல் தான். விக்கெட் கீப்பிங்லையும் ஈக்குவல் தான். நல்ல விக்கெட் கீப்பர்ஸ். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு ஒரு 30 ரன் 40 ரன் வந்தாலுமே அது பெரிய விஷயமா தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு புது நாள், ஸோ புது டீம், ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவங்களை எடுத்ததுக்கான ஒரு காரணங்கள் இதுவாக தான் இருக்கும். அண்ட் இவங்களை எடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஆனால் கில்லு எடுக்காதது என்னை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் இல்லை, டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த பக்கம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் இது எதிர்பார்த்து தான், ரொம்ப எதிர்பார்த்து தான். நம்மளுக்கு வந்து இப்போ திடீர்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லைன்னா அந்த இடத்துல உமேஷ் யாதவ் கிட்ட தான் போகவும் செய்வாங்க. அண்ட் உங்களுக்கு மேபி ரவீந்திர ஜடேஜா இல்லை அஸ்வின் உள்ளே வந்துருக்கிறாரு. ஸோ இதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நினச்சிங்கன்னா ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பியூர் ஸ்பின்னர். அந்த பக்கம் நேத்தன் லைன் எப்படி, இந்த பக்கம் அதே போல் தான் அஸ்வின். அங்கே எப்படி ஒரு பியூர் ஒரு ஆஃப் ஸ்பின்னரை கொண்டு போகிறாங்களோ அதே போல் இங்கே பியூர் ஸ்பின்னர் ஒருத்தரை
கொண்டு போகணும். குல்தீப் யாதவ் நான் மறக்கவும் இல்லை. ஏன்னா ஜடேஜா அஸ்வினை பற்றி நம்ம பேசும்பொழுதே நம்ம இந்த பக்கம் குல்தீப் யாதவ் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இந்த இடத்துல கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினை தான் வந்து ஆப்வியஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 11ஸை பொறுத்த வரைக்குமே ஸோ ஷா அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அவர் எப்படி ஆடுவார்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கிரிட்டிசிசம் அண்ட் எல்லாமே அவர் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சு பெரிய ரன்கள் அடிக்கிறாரான்னு பார்க்கலாம். அடுத்தது ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் குழப்பலாம் கிடையாதுங்க. ஒரு 2 இடத்த மட்டும் அவங்க ஃபில் பண்ணணும். அந்த 2 இடமும் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் ஆஸ்திரேலியன் டீமை பற்றி பேசும்பொழுது அவங்க ஓப்பனராக யார் இருப்பா, கிரீன் உள்ளே வருவாரா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஸோ ஆப்வியஸாக அவங்களோட ஓப்பனர்ஸ் தான் ஜோ ப்ரௌன்ஸும் இந்த பக்கம் மார்கஸ் ஹாரிஸ் இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் மார்கஸ் ஹாரிஸ் அவங்க உள்ளே கொண்டு வரதோட அவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா டீம் எங்கே வீக்காக இருக்கோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ மேத்யூ வேர்டை உள்ளே கொண்டு வரதுக்காக அதாவது ஓப்பனராக உள்ளே ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்கேஸ் அப்படி கொண்டு வரது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஐடியா தான். ஏன்னா இந்தியன் டீமோட ஒரு ஓப்பனர்ஸில் கம்பேர் பண்ணும்போது இப்போ மேத்யூ வேர்டு அவங்களுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. மேத்யூ வேர்டு கவுண்டி மேட்சஸில் நிறைய தடவை டாப் ஆர்டரில் ஆடி இருக்கிறாரு. ஸோ அவரோட வேலையே இந்த டாப் ஆர்டரில் போயிட்டு ஒரு நல்ல ஸ்கோரை குவிக்கிறது தான். ஸோ மேத்யூ வேர்டும் இந்த பக்கம் கண்டிப்பாக ஜோ ப்ரௌன்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஜோ ப்ரௌன்ஸை பற்றி அவங்க ஆல்ரெடி வாய் திறந்து சொல்லிட்டாங்க. ஜோ ப்ரௌன்ஸ் டெபியூ ஆகிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் தான் டெபியூ பண்ணுவார்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜோ ப்ரௌன்ஸ் ஸோ கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ பெரிய ஒரு டூர் கிடைச்சிருக்குது. ஸோ இதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா இல்லை பெக்கோவ்ஸ்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட இடம் வெளியே போமா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பேசுவோம். ஆனால் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 இன்னிங்ஸ் இல்லை ஒரு இன்னிங்ஸ் அவங்க கிடைக்கும். இன்னிங்ஸ் வெற்றி அவங்க அடையலைன்னா இதில் ப்ரௌன்ஸும் மேத்யூ வேர்டு கையிலையும் வந்து ஸோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஸ்மித்தும் லபஷனும் இது வரைக்கும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஆனதுக்கான ஒரு காரணம் அவங்க கிட்ட ஓப்பனிங் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஒரு 80 ரன்களாச்சும் மேக்ஸிமம் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு ஓப்பனிங்கை ஒரு ஸ்டார்ட் அவங்க கொடுக்கணும். ஸோ இப்போ மேத்யூ வேர்டு டாப்புக்கு வந்துட்டார்னா கீழே அந்த ஒரு பொசிஷன் காலியாகும். ஸோ ட்ரெவிஸ் ஹெட்டுக்கு அப்புறமாக இந்த க்ரீனை கொண்டு வருது. ஸோ பெட்டர் ஐடியா அவங்களும் அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ க்ரீனை உள்ள கொண்டு வரதுனால என்ன அவங்களுக்கு யூஸ்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க அந்த பவுலிங் ஆப்ஷன் பெருசாக தேவைப்படாது. ஏன்னா பேட் கமின்ஸ், ஜோஸ் ஹேஷ்வெல், ஸ்டார்க், நேத்தன் தான் இவங்களே அதை பார்த்துப்பாங்க. ஆனால் இன்கேஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்தியன் டீமுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே இதுதான். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் இல்லை. இப்போ ஹனும விஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டராக தான் இருக்கிறாரு. இப்போ ஹர்திக் பாண்டியா இருந்தாருன்னா அது விராட் கோலிக்கு வந்து ஸோ இன்னொரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹர்திக் பாண்டியா இங்கே இல்லையா, ஆனால் இவங்களுக்கு இந்த க்ரீன் இருக்காரா. ஸோ டீம் பெயின் கண்டிப்பாக இந்த மிடில் ஓவர்ஸில் வந்து ஓவரும் கொடுப்பாரு. இன்னொன்று கேமரூன் க்ரீன் கிட்டேருந்து அட்லீஸ்ட் குயிக் ஃபயராக ஒரு 30 ரன் 40 ரன் வந்துச்சுன்னா ஸோ அதுவுமே டீம் பெயினுக்கு ஒரு நல்ல ஒரு வரவாக தானே இருக்கும். ஸோ அவங்களோட மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ கேமரூன் க்ரீன் வந்துட்டார்னா ஸோ பவுலிங் இன்னும் நல்லாவும் இருக்கும். ஸோ பேட்டிங் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். ஆனால் மிடில் ஓவரில் எங்கள் இந்தியன் டீம்லேருந்து வரது கண்டிப்பாக ஷமியோ இல்லைனா பும்ரா கிட்டேருந்து ஓவர்கள் வரும்பொழுது ஸோ கேமரூன் க்ரீனுக்கு பிரச்சனைகள் ஆகலாம். ஆனால் அதையும் தாண்டி இங்கே பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ட்ரெவிஸ் ஹெட்டையோ அதுக்கப்புறம் நீங்கள் நேம்ஸ் சில பல நேம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவங்க ஆடுறது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ட்ரெவிஸ் ஹெட் ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ நம்பர்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவரோட நம்பர்ஸ்கள் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் இவர் எப்படி ஆடி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெவிஸ் ஹெட்டுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் அதே நேரத்தில் இந்த பக்கம் டீம் பெயின் ஒரு கேப்டனாக டீமுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பேட்டில் ஒரு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் இது வரைக்கும் போடவே இல்லை. இப்போ ஜெசின் லாங்கர் கிட்ட ஸ்மித்துக்கு கேப்டன்சி கொடுக்கலாமே அப்படின்னு பேசும்போது இல்லை ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீம் பெயின் அவர் சேவ் பண்ணுறாரு. அண்ட் டீம் பெயினுக்கும் இந்த பக்கம் லேங்கருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஸோ கேப்டன்சியில் பிரச்சனையும் வராது. ஸோ மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு டாமினன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம அதை பற்றி ஒரு 3 வீடியோவில் டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவங்க கையில் டாஸும் வந்துச்சுன்னா ஸோ ஆஸ்திரேலியன்ஸை கையிலையும் பிடிக்கவும் முடியாது. காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். ஸோ இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இப்போ இங்கே இருக்குது. ஸோ ஸ்டார்க் வேறு உள்ளே வந்திருக்கிறார். ஸோ பேசுகிறதுக்கே இங்கே விஷயமே கிடையாது. ஸோ சச்சேஸ்வர் புஜாரா லேசினஸ் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் லைட்டாக கை விட்டுட்டார்னா அண்ட் அதையும் தாண்டி விராட் கோலி அவர்களுக்கு கவர் டிரைவ் நீங்கள் ஆடுங்க கோலி அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஸ்டார்க்கோட ஆங்கிளிங் பால்லே கவர் டிரைவ் அடிக்க தூண்டுற மாதிரியான கவர் டிரைவ் பால்களாக தான் இருக்கும். பட் விராட் கோலி அவர்கள் அதை கரெக்டாக பிக் பண்ணிட்டாரு அப்படின்னா அது விராட் கோலி அவர்களுக்கு ஸோ கிஃப்ட் தான். இன்கேஸ் விராட் கோலி அவர்கள் அதிலிருந்து ஸோ கொஞ்சம் லைட்டாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவரை மட்டும் கிஃப்டாக தர மாட்டார். ஸோ சேர்த்து வெற்றியும் சேர்த்து அவர் கிஃப்டாக அந்த ஆஸ்திரேலியன் டீமுக்கு தந்துடுவார். அண்ட் அது ஒன்று இருக்குது. ஆட்டிடியூடோட லைன் லெங்க்த்தையும் பேட் கமின்ஸோட பவுன்ஸை பற்றி நம்ம பேசவும் தேவையில்லை. ஆனால் இந்த பக்கம் அஜின்கே ரஹானேயோட டெம்பரமெண்ட் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. ஓவர்சீஸில் எப்பவுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பட் 50லேருந்து 100 மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா வச்சு கொண்டாடிடுவாங்க. அஜின்கே ரஹானே கிட்டேருந்து அதை தான் எதிர்பார்க்கும் அப்படிதான். அண்ட் மயங்க் அகர்வால் பார்க்கலாம் ஆஸ்திரேலியா தான் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் ஆஸ்திரேலியாவில் பெரிய ஒரு இன்னிங்ஸ் அதுவும் அந்த பிங்க் பால் கேமில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தொடருவார் ஓப்பனராக. ஸோ பேச வேண்டிய விஷயங்களும் ஆல்ரெடி அந்த 2-3 வீடியோக்களே நிறைய பேசிட்டேன். ஸோ பேசினா அது ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும் அப்படிங்கிறனால ஸோ இந்த அனாலிசிஸோட நிறைவடையுது. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் ஸோ ஆஸ்திரேலியன் டீம் பிங்க் பால் வரலாற்றிலேயே தோக்கவே இல்லை, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச்லையும் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் 55% ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிப்பாங்க.
அண்ட் 45% இந்திய டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ராலாம் ஆகாதுங்க, ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இந்திய நேரப்படி காலையில் 9:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு ஸோ பிங்க் மயம் தான். ஆனால் ஒரே விஷயம், கொஞ்சம் நெஞ்ச கல்லாகிக்கோங்க. ஸோ இந்தியன்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஸ்ட் இதுகளில். இப்போ ஓவர்சீஸுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா, ஓவர்சீஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். பிங்க் பால் வேறு கொஞ்சம் அதிகமாக பயமுறுத்துறல, அதுதான் ஆனால் உண்மை தான். நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் அடுத்து ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷனில் உங்களை பார்க்குறேன். இந்த அடிலைல் டே நைட் டெஸ்ட் மேட்சோட ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமாக சொல்கிறது தான், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 செஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 பால் ஆடுவாங்க. அதை தாண்டி வந்து நான் எப்பவுமே நார்மலான ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு சொல்கிறது. ஸோ 11 பிளேயர்ஸ்கள் ஆட போகிறாங்க, டாஸ் இருக்குது, இதுக்கடையில் வந்து பல ஓவர்ஸ்கள் போடுவாங்க. அதே நேரத்தில் இப்போ டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிச் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். அண்ட் அதை தாண்டி ஆட போகிறது பிங்க் பால். ஸோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்விங் இருக்கும். ஸோ ஸ்பின் பண்ணுறவங்க டர்ன் அண்ட் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதால அண்ட் குழப்பங்கள் நிறையாவே இருக்கும். அண்ட் நார்மலாக ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்போ பிங்க் பாலும் கூட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதால ரொம்ப கஷ்டம். ஓரளவு தான் அதை வந்து சரியாக சொல்லவும் முடியும். இன்கேஸ் நீங்கள் செம்ம ஜீனியஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. அடிலையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ டே 1 ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு செஷன் இல்லை செகண்ட் செஷன் வரைக்குமே வந்து பால் ஸோ பழசு ஆகாது. ஒரு 40 ஓவர் வரைக்கும் இந்த ஸ்விங் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் வந்து நான் சொல்லியிருந்தால 8 மில்லிமீட்டர் அவங்க கிராஸ் வளர விட்டுருக்காங்க. அப்படிங்கிறனால ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பின்னர்ஸ்களை இப்போ எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸில் நீங்கள் அதிகமாக எடுத்தே ஆகணும். சில கேப்டன்ஸ் யோசிப்பாங்க, இல்லை 80 ஓவருக்கு மேலே போனாலும் நாங்கள் நியூ பால் யூஸ் பண்ண மாட்டோம், அடுத்த நாள் நாங்கள் நியூ பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஸோ மேபி யோசிக்கலாம். ஆனால் இங்கே அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா பிங்க் பாலை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே இந்த 10 விக்கெட் ஒரே நாள் இழக்காமல் இருந்தாங்கன்னா அதுதான் அதிசயம். ஸோ மேக்ஸிமம் ஒரு டீம் வந்து ஸோ 10 விக்கெட் இழந்துருவாங்க. அடுத்தது டே 3 போக ஸோ வெயில் அடிக்கும், என்ன தான் கிராஸ் இருந்தாலும் அந்த ட்ரை ஆகும். அப்படிங்கிறதுனால ஸோ நேத்தன் லைனுக்கு அந்த ஃபுட் மார்க்லாம் கிரியேட் ஆகும். அப்படிங்கிறதுனால ஸோ நேத்தன் லைன் மாதிரியான ஸ்பின்னர்ஸ்கள் அண்ட் இந்த பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்குவாடில் இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட போகிறதும் பெட்டர்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை கொஞ்சம் நம்பாதீங்க. பட் ஆனால் அந்த புதுசாக ஓப்பன் பண்ணுற ஃபாஸ்ட் பாலர்ஸில் நம்புங்க. அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை நீங்கள் ஓரளவு நம்பலாம். ஸோ மேபி அவங்க வந்து மார்னிங் செஷனில் பேட்டிங் பண்ண வந்து ஒருவேளை அப்போ கேப்டன் நியூ பால் எடுத்தாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களுக்கு இடையில தான் நீங்கள் உங்களோட டீமை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால தான் கிரிக்கெட்டும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கூட. அண்ட் நீங்கள் என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ டீம் பெயின் அண்ட் விருதிமான் சாஹா 2 பேரும் யாருக்கும் ஈக்குவலான ஒரு விக்கெட் கீப்பர்ஸ் தான். 2 பேருமே நல்லா க்ளவ் ஒர்க் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு விருதிமான் சஹா மேலே நம்பிக்கைன்னா நீங்கள் விருதிமான் சஹா கிட்ட போகலாம். அண்ட் டீம் பெயின் கிட்ட போகலாம். டீம் பெயின் என்னோட ஆப்ஷனில் இருக்கிறாரு. அண்ட் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ்களை கொஞ்சம் நம்பவும் முடியாது. அங்கே ஜோ ப்ரோன்ஸ் மேபி அவர் அந்த கண்டிஷனுக்கு வந்து செட் ஆனவராக இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் முகமது ஷமி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா மேலே எனக்கு அதிக அளவில் நம்பிக்கை இருக்குது. அண்ட் உமேஷ் யாதவும் இருக்கார். உமேஷ் யாதவ் இன்கேஸ் ஒரு 2 ஓவர் சரியாக போடலாம் நிப்பாட்டிட்டு கோலி கண்டிப்பாக பும்ரா கிட்டேயோ ஷமி கிட்டேயோ தான் அந்த ஆப்ஷன் கிட்ட போவார். அப்படிங்கிறதுனால ஸோ அங்கேயும் ஓப்பனர் இங்கே எடுக்காதீங்க, இங்கேயும் ஓப்பனர்களை எடுக்காதீங்க. ஸோ லபஷன், ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் விராட் கோலி, அஜின்கே ரஹானே நான் இங்கே எடுக்கிறேன். அண்ட் அஜின்கே ரஹானே ஓவர்சீஸ் மாஸ்டர் அண்ட் அவர் காமாக ஆடுவார். அண்ட் விராட் கோலிக்கு மிடில் ஸ்டாக் ஸோ ஆங்கிள் பாலை கிரியேட் பண்ணி ஓவர் த விக்கெட்டில் ட்ரைவ் ஆட தூண்டி ஒருவேளை மிடில் ஸ்டாக்கு விராட் கோலி அவரோட விக்கெட் கிஃப்டாக வந்தாலும் இதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். அண்ட் விராட் கோலி அவர்கள் அந்த பால்களை கிஃப்டாக எடுத்துக்கிட்டு மேபி கிறிஸ்மஸ் கிஃப்டாக இப்போ எடுத்துக்கிட்டு அவரு கவர் ட்ரைவெலாம் போட்டு சாத்துனாலும் ஸோ மேக்ஸிமம் இதில் இந்த பேட்டில் மிடில் ஸ்டாக் வின் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பட் கோலி அவர்களுக்கு இது லாஸ்ட் கேம் அப்படிங்கிறனால பெரிய இன்னிங்ஸ் அவரும் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டாக் மேலே எனக்கு நம்பிக்கை இருங்க, ஓரளவு பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரெண்டு ஹேஷ்வுட் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு வைங்களேன், இல்லை பேட் கமின்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு வைங்களேன். ஸோ மேபி கோலி அவர்கள் ஏர்லியாக உள்ளே வரும்பொழுதோ ஸோ அவருக்குமே அந்த பிரச்சனைகள் வரும். சத்தீஸ்வர் புஜாராவை நாங்கள் எடுக்கலை, டெஸ்ட் பேட்ஸ்மேன் தான், பட் கொஞ்சம் யோசிச்சிருக்கிறேன். நீங்கள் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. அண்ட் அதே போல் எங்கள் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹனும விஹாரி அண்ட் ட்ரெவிஸ் ஹெட்டை நாங்கள் எடுத்துக்கிறேன். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மிடில் ஸ்டாக் அண்ட் ஜோர்ஜ் ஹேஷல்வுட், முகமது ஷமி, நேத்தன் லைன். அண்ட் இதில் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் இல்லாதது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஸோ 11s அப்படிங்கிறதுனால 11 பேர் தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவை நான் வெளியே வைக்கிறேன். உங்களுக்கு மேபி இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். மிடில் ஸ்டாக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வீக்னஸ் ஃபுல்லாக ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுவார். விக்கெட் வந்தால் தான், விக்கெட் வரலன்னா அவர் அதுக்கு மேலே பெருசாக எதுவும் ட்ரை பண்ணவும் மாட்டார். அடுத்து போனால் ஷார்ட் பால் போவார். ஸோ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாருங்கிறதுனால அவர் அடிச்சிருவாங்க. ஸோ இங்கே நீங்கள் மேபி இப்படி போகலாம். ஸோ ஹேஷ்வுட், பும்ரா, ஷமி, நேத்தன் லைனை கண்டிப்பாக எடுக்காமல் இருக்கவே இருக்காதிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேத்தன் லைன் ஸோ பிங்க் பால்லையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு விக்கெட்டுகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுப்பார். அண்ட் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு இவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. அண்ட் இவர் ப்ரெஷரை போடுவார். அதனால் இந்த பக்கம் ஜோர்ஜ் ஹேஷ்வுட், இந்த பக்கம் பேட் கமின்ஸ்களுக்கு விக்கெட்கள் கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுக்கவும் முடியலை. ஏன்னா
ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்பின்னரோட போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஹனும விஹாரி எடுக்கிறதுக்கான காரணம் ஸோ இந்த லோவர் ஆர்டரில் இன்கேஸ் வரும்போது அவரால் ஒரு 30 ரன்களுக்கு மேலே தட்ட முடியுங்கிறதுனால அவர் எடுத்துருக்கிறேன். அண்ட் ட்ரெவிஸ் ஹெட் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ வேறு யாரும் இங்கே பாயிண்ட்ஸ்கள் எடுக்க முடியாத அளவுக்குங்கிறதுனால அவர் எடுத்துருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு மயங்க் அகர்வால் கண்ணில் பட்டிருக்கிறாரு, கொஞ்சம் அவர் ஜொலிக்கிறாருன்னா நீங்கள் அவரை கூட எடுத்துக்கலாம். அண்ட் இதுதான் என்னோட ஃபேண்டஸி 11 டீம். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு அழகானே, முகமது ஷமி அண்ட் ஸ்டீவ் ஸ்மித், இந்த 3 பேர்த்தில் நீங்கள் யாராச்சும் 2 பேரை எடுக்கலாம். ஸோ மிடில் ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். எனக்கு மட்டும் மிடில் ஸ்டாக் மட்டும் ஒரு ஹாஃப் ஆஃப் சான்ஸுங்க அவரை பொறுத்த வரைக்கும். எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான். மற்றவங்களை விட எனக்கு இவர் மேலே கொஞ்சம் தனிப்பட்ட வகையில் ஒரு குழப்பம் இருக்குது. அவர் எடுத்தார்னா ஸோ நீங்கள் ஒரு வேளை கேப்டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கலாம். ஸோ மேபி நான் வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பேசுகிறப்பல அந்த வீடியோக்கள் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும். அண்ட் அடியில் கொஞ்சம் தட்டையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான ஒரு டீமை சூஸ் பண்ணவும் செய்வீங்க. அண்ட் இந்த அனாலிசிஸோட நிறைவடையுது. அண்ட் நாளைய தினம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை நான் அந்த டே 1 ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நாளைய நாள் ஸோ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்களுக்கு நன்னாளாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் பற்றி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை, அவங்க பக்காவாக ஆடுவாங்க நான் நம்புகிறேன். பார்க்கலாம், பேசலாம் நிறைய விஷயங்கள் நாளைக்கு.